ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து நேத்திக்கு மதியம் வச்ச பழைய சாதம். அதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தயிர் போட்டு மறுபடியும் ஒரு டைம் பிசைஞ்சாச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை. எப்போவுமே பழைய சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு பிசையணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சிடணும். ஏன்னா பழைய சாதம் வந்து அன்னமாக இருந்தால் சிலர் குடிக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு செய்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் கொல கொலன்னு இருக்கும். அது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றணும். இருங்க பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து இப்போ இந்த பச்சை மிளகாய் கண்டுபிடிச்சி எடுத்தோன்னா ரொம்ப காரம் ஏறி போயிடும். அதனால் அது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். ஸோ இப்போ பச்சை மிளகாய் கண்டுபிடிச்சி எடுத்துடணும். இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா கொலன்னு இருக்குது. நம்ம இதில் இருந்து இன்னொரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். யார் யாருக்கு காலையில் வெறும் வயிற்றில் பழைய சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் நம்ம வந்து தயிரோட பழைய சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து காலையிலே கிடைக்கும். மதியம் வரைக்கும் நமக்கு பசியே எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வேணுங்களுக்கு ஊற்றியெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஊற்றும் போதே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இது கூட நமக்கு வந்து வெங்காயமோ இல்லை பச்சை மிளகாவோ ஏதோ வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து வெறுமனே தான் குடிக்க போகிறேன். ஏன்னா இது பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், வயிறு வந்து வலிக்கும். அதனால் பச்சை மிளகா அதிலே மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எதுவும் தொட்டுக்க வேண்டாம். ஸோ அப்படியே குடிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு பழைய கஞ்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.